கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நமது ஆண்டவரும் நமது இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே அன்புள்ளத்தோடு நான் வாழ்த்துகிறேன். தேவனுடைய கிருபையும் தேவனுடைய இரக்கமும் தேவனுடைய தயவும் சமாதானமும் ஐஎஸ்பிஎஃப் தமிழ்நாடு அருமையான சகோதர சகோதரிகள், குடும்பங்கள், சந்ததிகள் எல்லா காரியங்களிலும் தேவன் அவருடைய கிருபையையும் இரக்கத்தையும் சமாதானத்தையும் தந்து நம்மை இன்னும் தொடர்ந்து ஆண்டவர் நம்மளை வழி நடத்துவாராக என்று சொல்லி நான் வாழ்த்துகிறேன். ஆமா, நிச்சயமாய் நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இந்த பூமியிலே நாம் பாக்கியவான்கள். ஒருபோதும் நாம் அதை மறந்து போக வேண்டாம். அதே போல இந்த ஐஎஸ்பிஎஃப் தமிழ்நாடு கோட்டவாரியாய் இருக்கிற ஒவ்வொருவரையும் நான் அன்பின் வாழ்த்துக்களோடு நான் இந்த நாளிலே வாழ்த்துகிறேன். நிச்சயமாய் இந்த நாளில் எனக்கு கொடுத்த நல்ல வாய்ப்புக்காக நான் ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். நான் ரொம்ப நேரம் எடுத்துக்க போறது இல்லை, ஒரு கொஞ்ச நேரம் தான் உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். அதாவது எப்போதுமே வேதத்தை நிறைய தியானிச்சுக்கிட்டே இருக்கிறதுனால ஒரு சின்ன கன்ஃபியூஷன் வரும். என்ன வரும் அப்படின்னு சொன்னா, எந்த செய்தியை எடுக்கிறது அப்படின்னு சொல்லி. ஆனா ஆண்டவருடைய சமூகத்துல இருந்தபோது சில நேரங்கள்ல ஆண்டவர் சமூகத்துல காத்திருக்கும் போது ஒரு சில செய்திகள் கிடைக்கும். அதை நல்லா டெவலப் பண்ணி இருதயத்துல வைத்து கடந்து செல்வது அந்த வார்த்தையை பிரசன்டேஷன் கொடுக்கறது உண்டு, பிரசங்கிக்கிறது உண்டு. ஆனா சில நேரங்கள்ல ஆண்டவர் ஒரு சில குழப்பங்களோடயே வைத்திருப்பார். அது பிரசங்கிக்கிறவங்களுக்கு தெரியும். அப்படி இருக்கும்போது நான் என்ன செய்வேன் அப்படின்னு சொன்னா, டோன்ட் கன்ஃபியூஸ்ட். ஏன்னா குழப்பம்னாலே பாபிலோன். அதனால நான் அதை ஆண்டவர் சமூகத்திலே விட்டுருவேன். ஆண்டவரே, நீர் என் வாயா இருந்து என்னோடு பேசுங்க, இந்தாங்க என் ஆவி ஆத்துமா சரீரத்தை உங்களுடைய கரத்துல நான் அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட விட்டுருவேன். அப்படி விட்டும்போது கர்த்தர் அந்த கடைசி நொடி பொழுதுல இருதயத்துல ஒரு வெளிச்சமா அநேக காரியங்களை ஒரு வெளிச்சமா காண்பித்து, இந்த காரியத்தை இன்றைக்கு நீ இந்த ஜனத்தோடு பேசு அப்படின்னு சொல்லி அநேக இடங்கள்ல அப்படியாக வழிநடத்துதல் உண்டு. அதே போல இந்த நேரத்திலும் கூட நான் உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு காரியத்தை, அதற்கு முன்பதாக நம்ம ஒரு வேத வசனத்தை வாசிக்கலாம். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கலாம். ரொம்ப பரிச்சயமான ஒரு வார்த்தை தான், அதை நம்ம வாசிக்கலாம். யாராவது வாசிக்கிறீங்களா? பிலிப்பியர் 2:5. 2:5 சிஸ்டர். கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையை உங்களிலும் இருக்க கடவுது. உங்களிலும் இருக்க கடவுது. இதுதான் இன்றைக்குரிய தியானம். கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களுக்குள் இருக்க கடவுது அப்படி என்று பவுல் சொல்லுகிறத நம்ம பார்க்கிறோம். அதை மேல கீழே நம்ம வாசித்து பார்த்தோம்னா, நம்ம இசைந்த ஆத்துமாக்களை ஒன்றை சிந்தித்து அவருடைய சந்தோஷத்தை நிறைவாக்குவோம், ஐக்கியமும் உருக்கமும் பட்சமுமாய் இருப்போம் அப்படின்லாம் இருக்கு. பட் நான் இன்னைக்கு உங்களோடு கூட பேச போகிற ஒரு காரியம், கிறிஸ்து இயேசுவில் இருக்கிற சிந்தை உங்களில் இருக்க கடவுது அப்படின்னு சொல்லி கர்த்தருடைய வார்த்தை அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ கிறிஸ்துவுடைய சிந்தை இன்னைக்கு எனக்குள் இருக்க கடவுது அப்படின்னு சொல்லும் போது, என்னை குறித்து கிறிஸ்துவுடைய சிந்தை எப்படிப்பட்டதா இருக்கிறது என்று சொல்லி நான் பார்க்கும்போது ஒரு காரியத்தை அந்த இடத்துல நான் யோசித்து பார்த்தது உண்டு. இயேசு கிறிஸ்துவுக்கும் நமக்கும் உள்ள ஒரு உறவின் அடிப்படையில நாம் நம்முடைய சிந்தனை எப்படி இருக்கிறது. இப்ப இயேசு என்னை பார்க்கும்போது, நம்மை பார்க்கும்போது, ரட்சிக்கப்பட்ட ஜனமே உனக்கு ஒப்பானவன் யார் என்று அவர் சொல்லியிருக்கிறார். எனக்கு அன்பாக, நான் உன்னை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைப்பேன், நீங்கள் சிறந்திருக்கும்படியா இருப்பேன். எத்தனையோ வாக்கு தத்தங்களை இந்த ரட்சிக்கப்பட்ட ஜனத்துக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். இப்போ இந்த இயேசு கிறிஸ்து அவருடைய சிந்தையிலே, அவருடைய சிந்தையின் உறவிலே நான் எப்படிப்பட்டதா இருக்கிறோம், என்னுடைய சிந்தையிலே இயேசு எப்படிப்பட்ட உறவிலே இருக்கிறார், அப்படி என்ற ஒரு 4 உறவுகளை குறித்து நான் இன்றைக்கு உங்களோடு கூட இடைபட விரும்புகிறேன். ஒருவேளை நீங்கள் இந்த இயேசுவை இதுவரைக்கும் எப்படி பார்த்திருப்பீர்களோ எனக்கு தெரியாது. ஆனா இன்னைக்கு வேதம் நமக்கு சுட்டி காட்டுகிற ஒரு காரியம், இந்த இயேசு கிறிஸ்து இந்த 4 உறவுகளிலே நம்முடைய வாழ்க்கையில இடைப்படுகிறார், நம்முடைய தொழிலிலே இடைப்படுகிறார், நம்முடைய ஊழியத்திலே இடைப்படுகிறார். இந்த பூமியிலே நாம் மரணித்து மறுமை அடைகிற வரைக்கும் இந்த 4 உறவுகளிலே இந்த இயேசு நம்மோடு கூட இந்த உறவின் சிந்தனையிலே அவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. அதுல ஒரு 4 உறவுகளை நான் உங்களுக்கு சுட்டி காட்ட விரும்புகிறேன். ஒருவேளை இதுக்கப்புறம் இன்னும் நிறைய உறவுகள் இருக்கலாம். அது நான் என்னுடைய ஆராய்ச்சி தகவல் இதுதான். அப்போ முதல் காரியம் வாசிக்கலாம். ஏசாயா புஸ்தகம் முதல் உறவு
இயேசு கிறிஸ்துவுடைய சிந்தை உங்களில் இருக்க கடவுள் என்று சொல்லும் போது இயேசு கிறிஸ்து நமக்கும் அவருடைய சிந்தையிலே நம்முடைய உறவு எப்படிப்பட்டதா இருக்கிறது என்பதை நாம் சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். முதல் காரியம் வாசிக்கலாம். ஏசாயா 49:15 வாசிங்க. அதுக்கப்புறமா 10 வாசிங்க. ஏசாயா 49:15. ஸ்திரீயானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. அடுத்து 10. நான் உன்னை மறப்பதே இல்லை. ஏன்னா நான் உன்னை உள்ளங்கையில உன்னை வரைந்திருக்கிறேன், உன் மதில்கள் எல்லாம் எப்போது எனக்கு முன்னாக இருக்கிறது என்று சொல்லுகிறார். அப்போ ஒரு தாய் உறவை அங்கு நம்ம பார்க்கிறோம். அப்போ இயேசு கிறிஸ்துடைய சிந்தை உறவின் அடிப்படையிலே பார்க்கும்போது இயேசு எப்படி பார்க்கிறார்? அவர் தாயா இருக்கிறார், நாம் அவருடைய பிள்ளைகளா இருக்கிறோம். எனக்கு அன்பானவர்களே, கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? எனக்கு அன்பான சகோதரனே சகோதரியே, இந்த புதிய வருடத்துல ஆண்டவர் நம்மளை அநேகர் மறந்து போலாம், நம்மளை அநேகர் நினைக்காம கூட இருக்கலாம். ஆனா தாய் உள்ளம் கொண்டவர் இந்த இயேசு கிறிஸ்து. அவருடைய காரியம் என்ன? பிள்ளைக்கு பாலகர் அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. அப்பனா என்ன அர்த்தம் அப்படின்னா, நம்ம ஆண்டவர் தாய் தன் பிள்ளைய ஒரு நாளும் மறக்க மாட்டான். அதுவும் அந்த பிள்ளை சரியில்லைன்னா அந்த பிள்ளை மேலதான் இன்னும் கரிசனையா இருக்கும். ஆமா, தாயோடைய பெரிய உள்ளம் என்ன தெரியுமா? யாராவது ஒருத்தர் பதில் சொல்லலாமா? தாயோடைய பெரிய உள்ளம் பிள்ளைய பார்த்தோன்னே கேட்கக்கூடிய ஒரு கேள்வி என்னவா இருக்கும்? சகோதரிமார்கள் இருக்கிறீங்க, சொல்லலாமே. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அப்போ சாப்பிட்டியா? அவ திருடனா இருக்கட்டும், அவ எப்படிப்பட்ட நிலைமையில இருக்கட்டும், ஒரு பிள்ளையை தாய் பார்க்கும்போது சாப்பிட்டியாப்பான்னு கேட்பாங்க. இந்த ஆண்டவர் நம்மளை போஷித்து நடத்துகிறவர், நம்மளை குறைவில்லாது நடத்துகிறவர். இதுவரைக்கும் ஆண்டவர் நடத்தி இருக்கிறார், இனிமேலும் நம்மை நடத்த வல்லவராய் இருக்கிறார். ஏன்னு சொன்னா, அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன். ஏன்னா அவர் நம்மளை சிலுவையிலே நம்மை பெற்றெடுத்திருக்கிறார். அவர் நம்முடைய ரத்தத்தை கொடுத்து நம்மளை பெற்றெடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப பாருங்க அதோடைய உறவு எப்படின்னா, 10ஆம் வசனம் இப்ப வாசிங்க. அந்த இன்னும் உறவை ஏசாயா எவ்வளவு ஸ்ட்ராங் பண்ணி சொல்றாரு பாருங்க. 10வது வசனத்தை வாசிங்க. அவர்கள் பசியா இருப்பதும் இல்லை, தாகமாய் இருப்பதும் இல்லை, உஷ்ணமாகிலும் வெயிலாகிலும் அவர்கள் மேல் படுவதும் இல்லை. அவர்களுக்கு இறங்குகிறவர் அவர்களை நடத்தி அவர்களை நீரூற்றுகளிடத்திற்கு கொண்டு போய் விடுகிறார். இயேசு கிறிஸ்து தாயன்பு உள்ளவர். அவர் எப்படி நம்மளை நடத்துகிறார்? அவர்கள் பசியா இருப்பதில்லை, அவர்கள் தாகமாய் இருப்பதில்லை, உஷ்ணமாகிலும் வெயிலாகிலும் அவர்கள் மேல் படுவது இல்லை. அவர்களுக்கு இறங்குகிறவர் ஒருவர் உண்டு நமக்கு. அவர் தாய் உள்ளம் கொண்டவர். அவர் நமக்கு இறங்கி நடக்க முடியாத இடத்துல நம்மளை நடத்தி கொண்டு நீரூற்றண்டைகளை கொண்டு போகிறார். இந்த வசனத்தை ஒரு பிக்சரா அப்படியே உங்களுக்கு காட்ட நான் விரும்புறேன். அந்த பிக்சரா நீங்க எப்படி பார்க்கலாம் அப்படின்னு சொன்னா, ஒரு கர்ப்பத்துல இருக்கிற ஒரு பிள்ளைக்கு பசியா இருக்குமா? இருக்காது, சந்திக்கப்படும். தாகமா இருக்குமா? தாகம் தீர்க்கப்படும். உஷ்ணம் வெயில் எதாப்படுமா? ஒன்றும் அதை சேதப்படுத்தாது. அப்ப இறங்குகிற அந்த தாயுடைய சரீரத்திலிருந்து அந்த உணவு அந்த கருவில இருக்கிற அந்த குழந்தைக்கு போஷிக்கப்படுகிறது போல கர்த்தர் நம்மளை போஷிப்பார், நீரூற்றண்டையிலே கொண்டு போய் நடத்துவார். எனக்கு அன்பான சகோதரர்களே சகோதரிகளே, நாம் கலங்கவும் வேண்டாம், பயப்பட வேண்டாம், எதை குறித்து திகைய வேண்டாம். இயேசு கிறிஸ்து அவர் நம்மளை மறக்காதவராய் ஒருவர் இருக்கிறார். எந்த சூழ்நிலையிலும் அவர் நம்மளை நித்தமும் நடத்துவார். மகா வறட்சியான நாட்களை நடத்துவார். நீங்கள் பிள்ளைகளை குறித்து கவலையோடு இருக்கிறீங்களா? இன்னைக்கு உங்க வேலைகளை குறித்து கவலையோடு இருக்கிறீங்களா? எத்தனை காரியங்களை குறித்து நம்முடைய இந்த பொல்லாத உலகத்துல தாய் அன்புள்ள கொண்டவர் ஒருவர் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் நமக்கு இறங்கி நம்மை அவர் நடத்துகிறவராய் இருக்கிறார். நீரூற்றண்டையிலே நடத்துவார். சோர்ந்து போகிறவர்களுக்கு கர்த்தர் என்ன செய்வார்? சத்துவத்தையும் பலனையும் தருவார். இது அப்படியே ஆவிக்குரிய வாழ்க்கையில பாருங்க. நீங்க ஒரு நாள் ஆவிக்குரிய வாழ்க்கையில பசியா இருக்க மாட்டீங்க. ஒரு நாள் ஆவிக்குரிய வாழ்க்கையில தாகத்தோடு இருக்கிற உங்களுக்கு அவர் ஜீவ தண்ணீரை கொடுத்து ஆண்டவர் இந்த உலகத்தின் உலகத்தின் காரியங்கள் எல்லாவற்றுக்கும் நம்மளை விளக்கி நம்மளை பத்திரமாய் அவர் நம்மளை பாதுகாத்துக் கொள்ளுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ தாயுடைய உறவு நம்மளை ஆல் ஃபுட் நீட், ஆவிக்குரிய உணவையும் நமக்கு ஆண்டவர் கொடுப்பார். சரீரத்துக்குரிய காரியங்களையும் நம்மை போஷித்து நம்மை அற்புதமாய் நடத்துகிற தாய் அன்புக்குள்ள கொண்டவர். அப்ப இயேசு கிறிஸ்துடைய சிந்தை நமக்குள் எப்படி இருக்க வேண்டும்? இவர் தாய் அன்பு உள்ளவர், எனக்கு தாயானவர். இந்த இயேசு என்னை நடத்துவார், என் குடும்பத்தை நடத்துவார், என் காரியங்களை நடத்துவார். இந்த விசுவாசம் தான் ஆல் நீட்.
இந்த ஃபுட்டு எல்லாமே நமக்கு நடத்தி செல்கிறார். ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் நம்மை ஆண்டவர் தத்துவத்தை கொடுத்து சத்தியத்தை வெளிப்படுத்தி நம்மை சத்துருவை எதிர்க்கிற ஒரு ஜெயத்தோடு கூட நம்மை ஆண்டவர் நடத்துகிறவராய் இருக்கிறார். அந்த ஞான பாலாகிய கலங்கமில்லாத அந்த ஞான பாலை நமக்கு தந்து நம்மளை ஆண்டவர் பலப்படுத்துகிறவராய் இருக்கிறார். இரண்டாவது காரியம், அவருடைய உறவின் சிந்தை எப்படிப்பட்டது என்பதை நாம் பார்க்கும்போது வாசிக்கலாம். சங்கீதம் 103:13 வசனத்தை நம்ம வாசிக்கலாம். சங்கீதம் 103:13. தேவரீர் எழுந்தருளி சீயோனுக்கு இறங்குவீர். அதற்கு தயை செய்யும் காலமும் அதற்காக குறித்த நேரமும் வந்தது. தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். எத்தனை ஒரு அருமையான காரியம் பாருங்க. இரண்டாவது, ஆண்டவர் ஒரு தகப்பனுக்கு கூறிய உறவு சிந்தையை நமக்குள்ளாக காட்டுகிறார். அப்ப இயேசு கிறிஸ்துடைய சிந்தை என்ன? எனக்கு இன்னைக்கு இந்த பூமியில எனக்கு அப்பா இல்ல, எங்க அப்பா எனக்கு இல்ல, எங்க அப்பா மரித்துட்டாங்க, பல ஆண்டுகளுக்கு முன்னா மரித்துட்டாங்க. அப்போ இன்னைக்கு எத்தனையோ பேரு தாய் தகப்பன் இல்லாத இருக்கிறாங்க, எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. பட் அந்த உறவு இல்லாதவர்களுக்கு தான் அந்த வலியும் வேதனையும் அதிகமா இருக்கும். ஒரு தகப்பன் நான் எத்தனை நாட்கள் சில நேரங்கள்ல ஃபீல் பண்ணுவது உண்டு, ஆண்டவரே நான் ஒரு நெருக்கமான முழுனா யாக்கோப்பை போல தனித்து நான் பிரயாணப்பட்டு போறேனே, ஊழிய பாதையிலும் குடும்ப பாதையிலும் எல்லாத்துலயும் இருக்கிறேன் ஆண்டவரே அப்படின்னு சொல்லும்போது, எனக்கு எங்க அப்பா இருந்தாரு அப்படின்னு சொன்னா எனக்கு எங்க அப்பா கிட்ட இருந்து கிடைக்கக்கூடிய பெரிய பாக்கியம் என்ன தெரியுமா? அவர் என்னை தைரியப்படுத்துவார், எனக்கு ஆலோசனை சொல்லுவார், இப்படி செய் மகனே அப்படின்னு சொல்லி அவர் ஆலோசனை கொடுக்கிறவராய் தகப்பன் ஒரு பாதுகாப்பை பிள்ளைகளுக்கு கொடுக்கிறவராய் இருக்கிறார். எனக்கு அன்பானவர்களை, இன்றைக்கு அந்த தகப்பன் பிள்ளைக்கு இறங்குவது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு அவர் இறங்குகிறவராய் இருக்கிறார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்போ தகப்பனுடைய உறவு எப்படிப்பட்டது? அவர் நமக்கு ஆலோசனை கொடுக்கிறார், என்னை தைரியப்படுத்துகிறார். நான் நிற்க முடியாத இடம், நான் நடக்க முடியாத இடம், விழுகிற சூழ்நிலையில என்னை கரம் பிடித்து நடத்துகிற ஒரு தகப்பன் நமக்கு உண்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு அன்பானவர்களே, இதை குறித்து நான் யோசிக்கும் போது எனக்கு ஒரு சம்பவம் இப்ப பிரசன்ட்ல ஞாபகம் வருது. என்ன அப்படின்னு சொன்னா, நம்ம ஸ்டாலின் அண்ணன் சொன்னாருன்னு நினைக்கிறேன். ஒரு மீட்டிங்ல அவர் சொன்ன ஒரு விஷயம் எனக்கு ஞாபகம் வருது, ரொம்ப நல்லா இருந்தது. ஒரு ஊழியக்காரர் ஒரு ஊழிய பணித்தளத்திற்கு அவர் கடந்து போயிட்டு இருக்காரு, பேர்லாம் சொன்னாரு எனக்கு ஞாபகம் இல்லை. அவரு கடந்து செல்லும் போது அவர் ரொம்ப களைப்பாயிட்டார், இனி நம்மளால போகவே முடியாது அப்படின்னு சொல்லி ரொம்ப களைப்பாயி அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லும் போது, ஆண்டவரே என்னை இதுக்காக என்னை கொண்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லி அவர் கண்ணீர் விட்டு அழுதாராம். அப்போ ஆண்டவர் சொன்னாராம், நீ திரும்பி பாரு அப்படின்னு சொன்னாராம். அப்போ திரும்பி பார்க்கும்போது அவருக்கு 2 கால் தடம் தான் தெரியணும், ஆனா 4 கால் தடம் தெரிஞ்சுதான். அப்போ என்ன ஆண்டவரே 4 கால் தடனும் போது அப்போ சொன்னாரா, நீ ஏன் பயப்படுற? உன் கரத்தை பிடிச்சி நான் தான் உன்னை நடத்திக்கிட்டு வரேன், நான் உன் கூட தான் இருக்கிறேன், நீ ஏன் தைரியமா இரு, இன்னும் கொஞ்சம் தூரம் தான் நம்ம போயிடலாம், இன்னும் கொஞ்சம் தூரம் தான், நீ விரும்பின காரியத்திற்கு நம்ம போயிடலாம் அப்படின்னு ஒரு தகப்பன் அவரை உற்சாகப்படுத்துகிறதா அவர் உணர்ந்து ஆவியில மறுபடியும் எழுந்திருச்சு நடந்து போனாராம். இன்னும் கொஞ்சம் தூரம் போனோன்னு இனி டோட்டலா முடியாது, அவ்வளவுதான் போல அப்படின்னு சொல்லிட்டு அப்படி டயர்ட் ஆயிட்டாராம். பக்கத்துல வந்துட்டாராம், இருந்தாலும் செம்ம டயர்ட் ஆயிட்டு திரும்பி பார்த்தாராம். பார்த்தா ஒரு கால் தடம் தான் இருக்குதான். அப்ப ஆண்டவர்கிட்ட சண்டை போட ஆரம்பிச்சாராம். என்னன்னா, ஆண்டவரே நீங்க பாருங்க, என்ன முழுமையா வருவன் சொன்னீங்க கூட, ஆனா நீங்க பாதிலே விட்டு போயிட்டீங்களே ஆண்டவரே, உலக பிரகாரமான தகப்பனை போல நீங்களே எங்களை பாதிலே விட்டு போயிட்டீங்களே அப்படின்னு சொல்லி அவர் முறுமுறுத்து கொஞ்சம் சங்கடப்பட்டாராம். அப்போ ஆண்டவர் அவருடைய இருதயத்துல பேசினாராம். என்ன சொன்னாராம் அப்படின்னா, தம்பி அந்த கால் தடத்தை நல்லா பாரு, அது உன்னுடைய கால் தடம் இல்ல, உன் கால் வலிக்குது, உன்னால நடக்க முடியல, நீ டயர்ட் ஆயிட்டேன்னு உன்னை தோள் மேல சுமந்து நடத்துகிற ஒரு தகப்பன் உண்டு. அல்லேலூயா, அல்லேலூயா. எந்த சூழ்நிலையிலும் மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்து போனாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை உன்னை விட்டு நிலை பெயராமல் இருக்கும் என்று மனதுருகுகிற கர்த்தர் என்னுடைய தகப்பன் நம்மை விட்டு விலகவே மாட்டார். அவருடைய தகப்பன் உறவு நம்மளை தைரியப்படுத்துவார், நம்மளை பாதுகாப்பார், நம்மளை அரவணைப்பார், பொல்லாதவர்களுடைய கைக்கு நம்மளை விடுவிப்பார். எனக்கு அன்பானவர்களே, அதனாலதான் பரமண்டல ஜபத்துல ஆண்டவர் சொல்லும் போது முதல் சொன்னார், பரலோகத்தில் இருக்கிற எங்கள் தகப்பனே என்று சீஷர்களுக்கு அவர் ஜபத்தை கற்றுக் கொடுக்கும் போது தகப்பனேன்னு ஒரு உறவை கற்றுக் கொடுத்தார். 1 யோவான் 3:1 கூட தேவன் நம்மை பிள்ளைகள் என்று பாராட்டின அந்த அன்பு எவ்வளோ பெரியது. இன்னைக்கு நீங்க தகப்பனேன்னு நீங்க ஆண்டவரை கூப்பிடும் போது நான் இன்னைக்கு நிச்சயமா சொல்லுவேன், அந்த உறவு நம்மளை
ஆசீர்வதிக்கும். அந்த உறவுல திருமணமாகாத வீட்டுல பிள்ளைகள் இருக்காங்கன்னா தகப்பன் கேளுங்க, ஆண்டவர் இருதயத்தை மாற்றுவார், திருமண காரியங்களை நடத்தி கொடுப்பார், பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார், நம்முடைய சந்ததிகளை திரட்சி ஆக்குவார். ஆமீன் ஆமீன். எனக்கு அன்பானவர்கள், அவர் ஒரு தகப்பன் உறவுல நமக்குள்ளாக இருக்கிறார் என்பதை நீங்க அறிந்துக்கணும். இந்த தகப்பன் உறவு ஒண்ணு தைரியம் நான் சொன்னேன், இன்னொன்னு இவ்விதமாக கூட நம்ம பார்க்கலாம். எபிரேயர் 12ஆம் அதிகாரத்துல நம்ம வாசிக்கும் போது அன்றியும் 9வது வசனம் நானே வாசிக்கிறேன். இந்த தகப்பனுடைய இன்னொரு ஆட்டிடியூட் என்ன தெரியுமா? நம்முடைய சரீரத்தின் தகப்பன்மார்கள் நம்மை சிட்சிக்கும் போது, யார்தான் சிட்சிக்கிறா? தகப்பன் சிட்சிக்கிறதா இருக்கிறாங்க. தாய் நம்மளை அரவணைக்கிறவங்களா இருக்கிறாங்க. அவர்களுக்கு நாம் அஞ்சி நடந்திருக்க, நாம் பிழைக்கத்தக்கதாக ஆவிகளின் பிதாவுக்கு வெகுவாய் அடங்கி நடக்க வேண்டும் அல்லவா? அப்போ எந்த சிச்சையும் தற்காலத்துல சந்தோஷமாய் காணப்படாமல் துக்கமாய் ஆகிலும் பிற்காலத்தில் அதில் பழகினவர்களுக்கு அது நீதியான சமாதான பலனை தரும். என் வாழ்க்கையில சில சம்பவங்கள் வித்தியாசமா நடக்குதுன்னா நம்மை நாம் சோதித்து பார்க்க வேண்டும். அவர் யாரை அதிகமாய் நேசிக்கிறாரோ அவர்களை அவர் கடிந்து கொள்ளுகிறார். எங்க அன்பு யார் மேல அதிகமா இருக்கோ அவங்களை கர்த்தர் சிட்சிப்பார். நம்ம சத்தியத்தை விட்டு வெளியே போகும்போது, நம்ம ஆண்டவருடைய ஊழியத்தை விட்டு வெளியே போகும்போது, நான் தரிசனத்தை விட்டு வெளியே போகும்போது கர்த்தர் நம்மளை சிட்சிக்கிறவரா இருப்பார். அப்போ கர்த்தருடைய சிட்சைய நம்ம கவனமா கவனித்து நம்முடைய இருதயத்தை ஆண்டவருக்கு நேராய் திருப்பும் போது ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை, அந்த சமாதான பலனை நாம் பரிபூர்ணமாய் பெற்றுக்கொள்ளுகிறவராய் இருப்போம். எனக்கு அன்பானவர்களே, அப்போ 2 விதத்துல இந்த தகப்பனுடைய உறவு நமக்கு வெளிப்படுகிறது. நமக்கு தைரியத்தையும் பாதுகாப்பையும் கொடுக்கிறவராய் இருக்கிறார். சோர்ந்து போகிற நேரத்துல நம்மளை தூக்கி சுமக்கிற ஒரு தகப்பன் உண்டு. அதே நேரத்துல நாம் சில நேரங்களில, சில வேளைகளில இந்த உலகத்தின் காரியங்களில விழும்போது நம்மளை சிட்சித்து நம்மளை சீர்படுத்துகிறவராய் இருக்கிறார். என்னுடைய வாழ்க்கையில நடந்த ஒரு சிச்சையை உங்களோட நான் பகிர்ந்து கொள்றேன் பாருங்களேன். நானு எங்களுடைய டிஓ ஜேக்கப் ஈப்பன் தெரிஞ்சிருக்கோம் உங்களுக்கு சில பேருக்கு. அவரோட நான் இருக்கும்போது அவருக்கு நான் ரொம்ப ஜோயலா பேசுவேன், சகோதர சிநேகத்தோட நான் பேசுவேன். அப்போ ஒரு பீரியட்ல என்னையே அறியாம நான் அவரை கொஞ்சம் இரிட்டேட்டடா பேச ஆரம்பிச்சேன். எப்ப பாரு மனுஷன் பாலிசி பாலிசி பாலிசின்னு கேட்பாரு. ஆனா அவர் ரிட்டையர் ஆக போறாரு, இப்ப கேட்கறதுக்கு ஆள் இல்லை. அப்ப பாருங்க, அறியாம என்ன நான் கொஞ்சம் கோவப்பட்டு என்ன பண்ணுவேன், அவளை ஒரு மாதிரி பேசிக்கிட்டே வந்தேன். ஒரு வாரம் அவரை பார்க்கும் போதெல்லாம் ஒரு எரிச்சலாவே பேசுவேன். அவர் அன்பே செலுத்த மாட்டேன். அப்படி ஒரு மாதிரி அவரை பார்த்தாலே அது உங்களுக்கு நீங்க ஃபீல் பண்ணி பாருங்க, தெரியும். அது ஒரு நல்ல ஆவி இல்லை, அவ்வளவுதான் உண்மையா சொல்றேன். அது நல்ல ஆவி கிடையாது. ஆமா, நம்ம கடைசி வரைக்கும் நம்ம அன்பு கூறதான் செய்யணும். பட் அது நல்ல ஆவி இல்லை பாருங்க. அப்படியே பேசிட்டு இருந்தா அவர் மனசு ரொம்ப காயப்பட்டிருக்கு. இப்போ அவரும் ஜெபிக்கிறவரு, அவரும் தேவனுடைய பிள்ளை. அப்போ அவரை நான் காயப்படுத்திக்கிட்டே இருக்கேன். இதை நான் உணர்வு இல்லாமலே இருக்கிறேன். அப்ப நம்மளை பார்த்துட்டு இருக்க ஒரு தகப்பன் இல்ல, நம்ம ஒரு தேவனுடைய குடும்பம், நமக்கு ஒரு தகப்பன் உண்டு இல்ல. அந்த தகப்பன் என்னையும் பாக்குறாரு, அவரையும் பாக்குறாரு. அவரு ரொம்ப விசனப்படுறாரு. என்ன இஸ்ரேல், நீங்க ஒரு காட் சர்வன்ட், நீங்க இப்படி பேசலாமா? என்ன நீங்க இப்படி பேசக்கூடாது, நீங்க நல்ல வார்த்தைகளை தானே ஆசீர்வாதமா பேசணும், உங்க வாயில இருந்து அதுதானே நாங்க எதிர்பார்ப்போம் அப்படிலாம் அவரு சொன்னாரா? எனக்கு அப்ப கூட மனம் இறங்கவே இல்லை. அப்ப அப்படியே இருந்தப்போ ஒரு நாள் ராயபுரம் பிரிட்ஜு கீழே வரும்போது ஒண்ணுமே இல்லை. பின்னாடி வந்த ஒரு வாலிப தம்பி, அவன் என்ன செய்யறான், அந்த வாலிப தம்பி என் ஒய்ஃப் காலில் லேசா டச் பண்ணான். நான் ஒண்ணுமே சொல்ல, அப்பா நீ முன்னாடி போப்பா அப்படின்னு அவனுக்கு சொன்னேன். அத சொன்னது அவனுக்குள்ள என்ன தோணுச்சோ தெரியல, ரோட்ல கெட்ட வார்த்தையா என்ன பேச ஆரம்பிச்சான். ஏய் இறங்கி வந்தனா அவ்வளவுதான் அப்படி இப்படின்னு என்ன வம்பு பிடிச்சி பண்ணிட்டான். நான் வாயே திறக்கல, அமைதியா இருந்தேன். கர்த்தர் உணர்த்தினார். ரோட்ல போறவன் சம்பந்தம் இல்லாமல் என்ன வசப்பாடினான். அப்போ கர்த்தர் சித்தம் இல்லாமல் இந்த சம்பவம் நடந்திருக்கிறது என்பதை அதே இடத்துல ஆண்டவர் அதை முடியும் போது எனக்கு உணர்த்தினார். என்ன உணர்த்தினா, இதை போலதானே அவருக்கு வலிச்சிருக்கும், நீ பேசுற வார்த்தை அவருக்கு வலிச்சிருக்கும், சகோதரன் நீ இப்படியா பேசி இருக்கிறியே என்று சொல்லி ஆண்டவர் எனக்கு உணர்த்தினார். என் மனைவி கிட்ட நான் முதல் சொன்னேன், நைட்டு ஆண்டவர்கிட்ட ஒப்புரவாகி அன்னில இருந்து எங்க ஈப்பன் சாரோட நான் எப்போதும் போல அன்பு சிநேகத்தை நான் பாராட்ட ஆரம்பித்தேன். சிச்சிக்கிற ஒரு தகப்பன். ஆனா அதுல ஆண்டவருக்கு பெரிய அன்பு என்ன தெரியுமா நம்ம மேல? எங்களுக்கு ஆறுதலா ஒருத்தர் ஒரு வார்த்தை சொல்லிட்டு போனார். சார் அவனுங்கெல்லாம் அப்படிதான் சார், அவனுங்கெல்லாம் மோசமானவனுங்க சார், நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க சார், நீங்க போங்க சார்னா. அவர் தான் பரிசுத்த ஆவியானவர். அவர் நம்மளை ஆறுதல் படுத்துவார். நம்ம துக்கப்படும் போது, வேதனைப்படும் போது கர்த்தர் ஒரு பக்கம் செச்சித்தா கூட இன்னொரு பக்கம் நம்மளை ஆறுதல் படுத்தி நம்மளை உணர்த்தி நம்மளை தெய்வீக சுவாபத்துக்கு நேராக நடத்தினார். தகப்பனுடைய உறவு நம்மளை தைரியப்படுத்தும், நம்மளை பாதுகாக்கும், நம்மளை சுமக்கும். அது மாத்திரமல்ல, நம்மளை சிச்சித்து சீர்படுத்தி கிறிஸ்துவினுடைய அன்பிலே நம்மளை நிலைத்து நிற்க செய்யும். ஹல்லேலூயா. 3வது காரியம் வாசிக்கலாம். நீதிமொழிகள் 17ஆம் அதிகாரம் 17வது வசனம்.
கிறிஸ்து இயேசுவில் இருக்கிற சிந்தையை குறித்து நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். அந்த சிந்தை எப்படிப்பட்டது, உறவுகளின் அடிப்படையிலே அந்த சிந்தை இருக்க வேண்டும் என்று நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். இப்போது நம்ம 3வது அந்த சிந்தையின் அடிப்படையில நம்ம உறவை தியானிக்க இருக்கிறோம். நீதிமொழிகள் 17:17 யாராவது ஒருத்தர் வாசிங்க. சிநேகிதன் எல்லா காலத்திலும் சிநேகிப்பான், இடுக்கணில் உதவவே சகோதரன் பிறந்திருக்கிறார். இடுக்கணில் உதவவே சகோதரன் பிறந்திருக்கிறான். அல்லேலூயா. அப்ப பாருங்க, இடுக்கணில் உதவவே சகோதரன், இதை அடுத்து நம்ம பார்க்கலாம். அப்போ அந்த வசனத்தை மறுபடியும் வாசிங்க. சிநேகிதன் எக்காலத்திலும் சிநேகிக்கிறான். அப்ப எல்லா காலத்திலும் அவன் சிநேகிக்கிறான். அப்ப பாருங்க, இந்த வேத வசனம் கொஞ்சம் கூர்ந்து நம்ம கவனிச்சா, அந்த ஆண்டவரோடு நம்ம இருக்கிற ஒரு ரிலேஷன்ஷிப், நமக்கு நம்முடைய சிந்தனை எப்படிப்பட்டதா இருக்கு. அவர் சொல்றாரு, நான் ஒரு நல்ல நண்பன்றாரு நம்மளை பார்த்து. அந்த நண்பன் உறவுல வராரு பாருங்க. இந்த நண்பன் எப்படிப்பட்டவனா ஒரு ஓமையில சொல்றாரு ஆண்டவரே. அவன் நண்பன் நைட்ல போய் அவன் குடும்பத்தோட படுத்துட்டு இருக்கும் போது தட்டுறான். ஆனாலும் நண்பனா இருந்தபடினால கதவை திறந்து அவனுக்கு உதவி செய்கிறத பார்க்கிறோம். அப்போ ஒரு நல்ல நண்பன் எப்படிப்பட்ட உறவுல இருப்பாங்க அப்படின்னு சொன்னா, எனக்கு அன்பானவர்களே, இப்போ கணவன், மனைவி, பிள்ளைகள், நம்ம ஆபீஸ்ல மேனேஜர், பெரிய அதிகாரி, நம்ம ஸ்டாஃப், இப்படிலாம் ஒரு உறவுகள்ல நம்ம ரிலேஷன்ஷிப்ல நம்ம இருக்கிறோம். அப்போ இந்த உறவுகள்ல எல்லாத்துக்கிட்டையும் நம்ம எல்லாமே நம்மளால சொல்லிட முடியாது. அப்போ இந்த கிரேட்டஸ்ட் ரொம்ப சிறப்பான உறவு எதுன்னு பாத்தீங்கன்னா அப்படின்னா, இப்ப இன்னைக்கு என் பையனுக்கு 16 வயசு ஆகுது. என் பையன் அவனை பிடிச்சி ஆட்டி கறந்தாத்தான் அவன் வாயில இருந்து எல்லாம் வரும். பட் அவங்க அந்த ஏஜ் வரும்போது என்ன ஆகுதுன்னா, அந்த வெளிப்படையா அவன் சொல்ல மாட்டேங்கிறான். ஆனா நான் இப்போ தகப்பன் சிச்சிக்கிற தகப்பனா நான் போனேன்னா சொல்ல மாட்டான். ஆனா அவன்கிட்ட நான் என்ன சொல்லுவேன், டே அப்பா ஒன்னும் சொல்ல மாட்டேன்டா, நல்ல நண்பன் ஒரு போல போன அப்படின்னு சொன்னா, ஒருவேளை அவன் இருதயத்தை திறக்க முடியும். அப்ப நண்பன் கிட்ட மட்டும்தான் இருதயத்தை திறந்து பேச முடியும். இயேசு நல்ல நண்பன். நம்முடைய துக்கங்கள், நம்முடைய பாரங்கள், நம்முடைய கவலைகள், நம்முடைய வேதனைகள் ஆண்டவர்கிட்ட மட்டும் நம்ம வெளிப்படையா சொன்னா எந்த பிரச்சனையுமே கிடையாது. சங்கீதம் 55 நம்ம வாசிக்கும் போது, கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு. அவருக்கு தெரிஞ்சிருக்குது இவர் ஒரு நல்ல நண்பர், அவருக்கு தெரிந்திருக்கிறது. எனக்கு அன்பானவர்களே, அப்போ நல்ல நண்பன் எக்காலத்தில் சிநேகிப்பான். என்னன்னா, சில தவறுகள் என்கிட்ட இருக்கும். அப்ப நான் ஆண்டவர் சமூகத்துல போகாம தூரமா நிற்க முடியுமா? நான் கம்யூனியன் எடுக்காம இருக்க முடியுமா? இன்னைக்கு சில வாலிபர்கள் பண்ற தப்பு என்னன்னா, நான் பாவம் செய்யறேன், அதனால நான் கம்யூனியன் எடுக்க மாட்டேன். ஒரு நல்ல எண்ணம் தான். ஆனா நீ என்னைக்கு பாவத்தை விடுறது, என்னைக்கு பாவத்தை மேற்கொள்றது, என்னைக்கு நீ தேவனுடைய அப்பத்துல பந்தியில பங்கு கொள்றது? அப்போ நம்மளை மன்னிக்கிறவராய் இருக்கிறார், நம்மளை சுத்திகரிக்கிறவராய் இருக்கிறார், பரிசுத்தப்படுத்துகிறவராய் இருக்கிறார், இழந்து போகிற எல்லா கிருபைகளையும் அவர் நமக்கு தருகிறவராய் இருக்கிறார். அப்ப எனக்கு அன்பானவர்களே, அந்த நண்பன் உறவு இருதயத்தை திறந்து, அப்பா என் பிள்ளை இப்படி இருக்கு, எனக்கு என் பிள்ளையோட இருதயத்தை சொல்லி வெளியில சொல்ல முடியாத பிரச்சனைகளை இயேசு கிட்ட மட்டும் நம்ம சொல்ல முடியும். அவர் நல்ல நண்பன். நல்ல நண்பன் தன் ஆடுகளுக்காக ஜீவனை கொடுக்கிற அந்த அன்பிலும் பெரிய அன்பு வேற ஒரு அன்பும் கிடையாது. இயேசு நமக்கு நல்ல நண்பன். அல்லேலூயா. நமக்காக அவர் ஜீவனை கொடுத்தா இருக்கிறவர். அந்த அன்பு பாருங்க. எனக்கு இதை தியானிக்கும் போது எனக்கு ஒரு சம்பவம் நடந்தது. என்னுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டு, ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து படிச்ச சரத்குமார், சரத் பாபு, அவன் ஒரு சமயம் நல்ல எங்களோட நல்ல க்ளோஸ் ஃப்ரெண்டு. ஆத்ம ரீதியா எப்படி தாவீதும் யோனத்தானும் சிநேகிதனா இருந்தாங்களோ அப்படி நாங்க இருந்தோம். அப்படி இருக்கும்போது ஒரு நாள் வேகமா என் வீட்டுக்கு ஓடி வந்தான். ஓடி வந்துட்டு அந்த வெரண்டால நாங்க நிக்கிறோம், வாசப்படியில அழுகுறோம். அழுதுட்டு சொன்னா, அவன் என்ன செஞ்சிருக்கான் தெரியுமா? அவன் ஒரு பொண்ணை லவ் பண்ணியிருக்கிறான். அந்த லவ் பண்ணுது, அந்த லவ் மேட்டர்ல ஏதோ ஒண்ணு சூசைட் பண்றதுக்கு ஏதோ ஆசிட குடிச்சிருச்சு, ஏதோ ஒண்ணு குடிச்சிருச்சு. லேப்ல பாலிடெக்னிக்ல குடிச்சிருச்சுன்னு அவ ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறா, அவளை போய் நான் பார்க்கணும், எனக்கு காசு இல்லை கையில அப்படின்னு கொடுந்தான். இப்ப நான் நல்லா யோசிச்சு பாருங்க, அது செஞ்ச தவறு என்ன? ஒரு லவ் மேட்ரு. அந்த லவ் மேட்ருல ஆனா நண்பன் எக்காலத்திலும் சிநேகிக்கிறான். அதுதாங்க ஆண்டவருடைய அன்பு. சில நேரங்களில எந்த சூழ்நிலையும் நமக்கு உதவி செய்வார். ஆனா அதுக்கப்புறமா அந்த நண்பனுக்கு நான் போய் சொன்னேன். ஆனா இந்த இயேசு நமக்கும் சில நேரங்கள்ல அமைதியில இருப்பார் நம்ம காரியங்களை. ஆனா நல்ல நண்பன் உட்கருத்தான ஆலோசனைகளை கொடுத்து அந்த நல்ல நண்பன் அவர்களுடைய இருதயத்தை செயற்படுத்துகிறவனா இருப்பான். நம்ம ஆண்டவரோடு நல்ல நண்பனா உறவு இருந்தா ஆண்டவர் நம்மள சில கரை மாம்சத்திலும் ஆவியிலும் சில கரைகள் ஒட்டி இருக்கும். ஆண்டவர் அதை சுட்டி காட்டுவார். அதை சித்திக்க மாட்டாரு. இது வேணாம்ப்பா, இது வேணாம், இங்க போவாத,
இது சரியில்லை அப்படின்னு ஒரு நல்ல ஆலோசனை, அந்த உட்கருத்து நம்முடைய இருதயத்தை போய் இரும்பை கருக்காக்கும் என்று எழுதியிருக்கிறபடியாக நம்மளை அவர் சாயலிலே கொண்டு வந்துருவா. ஒரு குட் ஃப்ரெண்ட் யூதாஸ் காட்டி கொடுக்கிறாரு. ஆண்டவர் என்ன சொன்னார்? சிநேகிதனே அப்படின்னு சொன்னார். மோசேயுடைய வாழ்க்கையை பாருங்க, ஒரு சிநேகிதனை போல அவர்கள் ஜெபித்தார்கள். மோசேயை பாருங்க, ஒரு சிநேகிதனை ஜெபிக்கிறது போல இயேசுவோடு கூட அவர்கள் நின்று ஜெபித்தார்கள். இயேசு நல்ல நண்பர், அவர் நல்ல நண்பர், உட்கருத்தான ஆலோசனைகளை கொடுப்பவர், நம்முடைய எல்லா காலத்திலும் அவர் ஒருவரே நம்மளை சிநேகிக்கிறவர். எனக்கு அன்பானவர்களே, ஒருவேளை நம்ம வாழ்க்கையில சில நேரங்களில் தீமையான காரியங்கள்லாம் நடந்திருக்கலாம், தோல்விகள் இருந்திருக்கலாம். என் வாழ்க்கையில மாத்திரம் ஏன் இப்படி அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு காரியத்தை வைத்துக்கொண்டு நாம அனலைஸ் பண்ணக்கூடாது. எல்லா காரியத்தையும் ஒட்டுமொத்தமா எடுத்து பார்த்தோம்னா என் வாழ்க்கையில கடந்து வந்ததை பார்க்கும்போது கர்த்தர் நம்மளை எல்லாவற்றையும் நன்மையாய் நடத்தியிருப்பார். அவர் நல்ல ஒரு நண்பராய் இருக்கிறார். அடுத்த பகுதி பிற்பாடு கடைசி, அவருடைய நல்ல உறவு எப்படிப்பட்டதா இருக்கு அப்படின்னு சொல்லும் போது, இடுக்கணில் உதவவே சகோதரன் திறந்திருக்கிறான். அப்போ தாய்க்குரிய உறவை நம்ம பார்த்தோம், தகப்பனுக்குரிய ஒரு உறவை பார்த்தோம், இன்னைக்கு ஒரு நண்பனுக்குரிய ஒரு உறவை நம்ம பார்த்தோம். இந்த குறுகிய நேரத்துல இந்த 4வது உறவு, ஆண்டவர் நமக்கு மூத்த சகோதரர், அவர் சகோதரர். அதனாலதான் ஆண்டவர் மறுபடியும் சொல்றாரு, சகோதர சிநேகிகள் உங்களில் நிலைத்திருக்க கடவுது. சகோதரர்கள் ஒருமித்து ஒரு அதிகாரத்தையே தாவீது எழுதி வைத்திருக்கிறார் 133ஆம் சங்கீதத்துல. அந்த இடத்துல என் ஜீவனை வைப்பேன், அந்த இடத்துல என் ஆசீர்வாதத்தை வைப்பேன். இயேசு நமக்கு மூத்த சகோதரர். இயேசு எப்படி தெரியுமா மூத்த சகோதரர் நமக்கு? அவர் உயிர்த்தெழுதலில முதல் பலனா இருக்கிறபடினாலே அவர் நமக்கு மூத்த சகோதரரா இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப பாருங்க, இடுக்கணில நான் சில நேரங்களில பாவ இடுக்கன், சில நேரங்களில சில பேராட சிலருடைய தாக்கங்கள், பொறாமைகள், சிலருடைய பில்லி சூனிய கட்டுகள், ஏதோ ஒண்ணு சம்திங், ஏதோ ஒரு காரியம், மந்திரம், இந்த தந்திரம் ஒன்னும் நம்மள செய்யாதுன்னு வச்சுக்கோங்க. ஆனா இது நிமித்தம் சில பாவ இடுக்கங்களில நம்ம மாட்டிக்கொள்ளும் போது அவருடைய அன்பு, நம்மை சகோதர சிநேகம், அந்த அன்பு நம்மை ரட்சித்து விடுவிக்கிறவராய் காணப்படுகிறார். அல்லேலூயா. அதுக்காக தான் ஆண்டவர் நமக்கு சகோதரனாய் இருக்கிறார். அப்போ சகோதரன் இடுக்கணிலே உதவவே சகோதரன், ஐ எம் ஹெல்பர், அவர் நமக்கு உதவி செய்கிறவர். அப்போ சகோதரன் எப்படிப்பட்டவர்? உதவி செய்கிறவர். நம்ம ஈகிள் பிரஸ் கேள்விப்பட்டிருப்போம். அந்த ஈகிள் பிரஸ் எல்லாம் அவங்களுக்கு குறித்தெல்லாம் கடந்த நினைவு ஜப கூடுகைக்கெல்லாம் நான் போயிருந்தேன். அவர் இறந்துட்டார், பிரதாப் சிங் ஐயா. நான் அவரை குறித்து ஒரு 2 வார்த்தை சொல்றேன். ஏன்னா அவங்க குடும்பத்திலேயே பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அவர் தான் நல்ல ரிச்சஸ் மேன், நல்ல நேம் வாங்கி ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்டு ஐஎம்எஸ் ஊழியத்துல அவர் ஒரு பெரிய பொறுப்புல இருந்து அந்த குடும்பம் ஆசீர்வதிப்பது எனக்கு தெரியும். அந்த குடும்பத்தையும் தெரியும். அவருடைய ஃபியூனரல் சர்வீஸ்ல கர்த்தருடைய கிருபை நான் ஜெபிப்பதற்காக கர்த்தர் எனக்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி இருந்தார். அப்போ பாருங்க, அவருடைய அந்த குடும்பத்துல அவர் மூலியமா எத்தனையோ பேர் ஆசீர்வதிக்கப்படுறாங்க. உங்க சகோதரன் ஒருவேளை உங்களை திட்டி இருக்கலாம், ஆனால் இடுக்கணில உதவவே சகோதரன் பிறந்திருக்கிறார். அப்ப இயேசு நமக்கு மூத்த சகோதரா இருக்கிறார். நம்முடைய பாவ இடுக்கன், சாப இடுக்கன், ஒருவேளை விட்டு வந்த பாவத்தை நம்ம செஞ்சு மறுபடியும் விழுந்து இருந்தாலும் அவர் அந்த இடுக்கணிலிருந்து நமக்கு உதவி செய்யதான் சிலுவையிலே ஒரு வெற்றி சிறந்திருக்கிறார். அவருடைய ரத்தம் நம்முடைய சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரித்து மறுபடியும் அந்த சகோதர சிநேகத்திலே நம்மளை கொண்டு வந்து நிறுத்துகிறதா இருக்கும். அவர் நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல, உலகத்தின் சர்வலோக பாவங்களையும் சுமந்திருக்கிற கிருபாதாரபடியாய் வெளிப்பட்டிருக்கிறார். அப்போ இந்த உலகத்தை சீர்படுத்துகிற பொறுப்பு, இந்த உலகத்தை மறுபடியும் ஒழுங்கின்மையும் வெறுமையுமா இருக்கிற உலகத்தை சீர்படுத்துகிற பொறுப்பை கர்த்தர் யார் கரத்துல வச்சிருக்கிறாரு? இன்னைக்கு உங்க கரத்துல, என் கரத்துல வைத்திருக்கிறார். அந்த சகோதர சிநேகத்தோடு இந்த நாளில இயேசு எப்படி என்னுடைய இடுக்கண் பாவத்தை, சாபத்தை நீக்கி என்னை மறுபடியும் ஒரு புது சிருஷ்டியாய் கிறிஸ்துவுக்குள்ளாக என்னை மாற்றுகிறாரோ, இன்னைக்கு நாமும் இடுக்கணில இருக்கிற இந்த உலகத்தை, இடுக்கணில இருக்கிற நம்முடைய அலுவலகத்திலே காணப்படுகிற எத்தனையோ ஆத்துமாக்கள் பாவ இடுக்கணில, சாப இடுக்கணில இருக்கிறது, அவர்களுக்கு இந்த சகோதர சிநேகத்துக்குள்ளாக கொண்டு வரும்படி இந்த இயேசுவின் அன்பை நாம் மற்றவர்களுக்கு சொல்லதான் இந்த பூமியிலே நம்மளை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அந்த ஒரு பாரம் நமக்கு வேண்டும், அந்த ஒரு பாரம் வேண்டும். அந்த ஒரு பாரத்தோடு நம்ம எப்பொழுதும் இருக்க வேண்டும். இயேசு எனக்கு நல்ல தாய் உறவிலே இருக்கிறார், இயேசு எனக்கு தகப்பனா இருக்கிறார், இயேசு எனக்கு இன்னைக்கு நல்ல நண்பரா இருக்கிறார், இயேசுக்கு நல்ல நான் சகோதரத்துவத்திலே நான் இருக்கிறேன் என்று சொன்னார். இந்த உலகம் இந்த எந்த உறவிலும் தேவனோடு இல்லை, இந்த உலகம் எந்த உறவிலும் இல்லை. ரட்சிக்கப்படாத இந்த உலகத்துல 2 காரியத்தை நம்ம சொல்லலாம். யார் மிஷினரி, யார் பணித்தளம் அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டா நான் இன்னைக்கு அதுக்கு பதில் சொல்றேன் பாருங்க. யார் மிஷினரி? இயேசுவை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டு பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்று கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறவர்கள் மிஷினரிகள். யார் பணித்தளம்? இயேசுவை அறியாத ஜனங்கள், அவர்களுடைய மனக்கண்கள் குருடாக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் அவர்கள் தான் பணித்தளம்.
அப்போ நாம் வேலை செய்கிற இடத்துல நாம் ஒவ்வொருவரும் மிஷனரியா இருக்கிறோம். நாம் ஒவ்வொருவரும் வேலை செய்கிற இயேசு இல்லாத இடம் நாம் பணித்தனம், அங்க அவருடைய ராஜ்யத்தை விதைப்போம், அங்க அவருடைய நாமத்தை நாம உயர்த்துவோம், அங்க ஆண்டவரே ரட்சிப்பின் வாசனையா என்னை வையும் என்று நம்ம ஆண்டவருக்கு நம்ம இன்னைக்கு அர்ப்பணிக்கும் போது, எனக்கு அன்பானவர்களே, நாமும் அந்த சகோதர சிநேகத்துக்குள்ளாக அவர்களை கொண்டு வருகிறோம். அவர்களையும் இந்த 4 உறவின் ஆசீர்வாதங்களுக்குள்ளாக நாம் இந்த உலகத்தின் பிசாசின் சிறையிருப்பில் இருக்கிறவர்களை நாம் கொண்டு வருகிறவர்களா இருக்கிறோம். எனக்கு அன்பானவர்களே, அதனால இந்த நாளிலும் இந்த 4 உறவு நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். கிறிஸ்து இயேசுவில் இருக்கிற சிந்தை உங்களிலும் இருக்க கடவுது என்று சொன்னது போல, இயேசு கிறிஸ்து இந்த 4 உறவுகளில் நம்முடைய சிந்தனையில இருப்பாரானால், இந்த 4வது உறவு சகோதரன் அவன் இருக்கலிலே நமக்கு உதவி செய்கிறார். நாமும் இந்த உலகத்துக்கு ஆண்டவருடைய அன்பை கொடுத்து உதவி அற்றவர்களுக்கு, திக்கற்றவர்களுக்கு, வேதனையோடு இருக்கிறவர்களுக்கு, குடும்பத்துல சில முன்னோர்களுடைய சாப கட்டுகள், பாவ கட்டுகளினால எதிர்பாராத மரணங்கள், வேதனைகள், கண்ணீர்கள் இருக்கிறது. அந்த கண்ணீரை ஆற்றுகிற ஒரு கருவியாக நம்மை ஆண்டவர் மாற்றுவாராக. கடைசியா ஒரே ஒரு வசனத்தை நம்ம வாசிப்போம். அப்போஸ்தலர் 13:47. கட்டாயம் நீங்க தான் யாராவது ஒருத்தர் வாசிக்கணும். அப்போஸ்தலர் 13:47. இந்த வேத வசனத்தோடு நாம் இந்த செய்தியை நம்ம நிறைவு செய்வோம். அப்போஸ்தலர் 13:47. நீர் பூமியின் கடைசி பரியந்தமும் ரட்சிப்பாய் இருக்கும்படி உம்மை ஜாதிகளுக்கு ஒளியாக வைத்தேன் என்கிற வேத வாக்கியத்தின்படி கர்த்தர் எங்களுக்கு கட்டளையிட்டிருக்கிறபடினால் இப்படி செய்கிறோம் என்கிறார். இப்படி செய்கிறோம். நம்மளை எப்படி வைத்திருக்கிறார்? இந்த பூமியின் கடைசி பரியந்தம் ரட்சிப்பா இருக்கும்படி உம்மை ஜாதிகளுக்கு ஒளியாக வைத்திருக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்மளை ஜாதிகளுக்கு, இந்த உலக ஜாதி ஒண்ணுதான், ஒண்ணு புற ஜாதி, இன்னொன்னு கிறிஸ்தவ ஜாதி, அவ்வளவுதான். 2 ஜாதி தான் இந்த உலகத்துல. அந்த கிறிஸ்துவை அறியாத ஜாதிக்கு நம்ம இயேசுவை அறிவிக்கும்படி கர்த்தர் ஜாதிகளுக்கு நம்மை ஒளியாக வைத்திருக்கிறார். அதனால தொடர்ந்து அவர்கள் ஓட்டத்துல இன்னும் துரிதமாய் நம்ம ஓடுவோம், ஆத்தும பாரம் கொள்ளுவோம். இந்த 4 உறவுகளிலே கிறிஸ்து நம்மளை தாய் அன்போடு நடத்துவார், தகப்பன் உறவோடு நடத்துவார். நல்ல நண்பராய் இருந்து நம்முடைய இருதயத்தின் பாரத்தை நமக்கு நீக்கி நமக்கு ஆண்டவர் சமாதானத்தை அருளுவார். சகோதர சிநேகத்தோடு இடுக்கணில் இருக்க நமக்கு அவர் உதவி செய்ய ஒருவர் இருக்கிறார். இந்த 4 உறவுகளையும் நாம் இந்த ஜாதிகளுக்கு ஒளியாக நம்மளை வைத்து நம்மை மற்றவர்களுக்கும் இந்த இயேசுவின் அன்பை நாம் வாயால் கூறுவது மாத்திரமல்ல, நம்முடைய வாழ்க்கையாக நம்ம மாற்றி கர்த்தருடைய நாமத்தை நம்ம மகிமைப்படுத்துவோம். தேவன் தாமே நிச்சயமாய் நம்ம எல்லாரையும் ஆசீர்வதித்து அவருடைய கிருபையிலே நம்மை பெருக